நம்ம வீட்டில் டவுட்டெல்லாம் கிடையாது, கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, உருப்படவே மாட்டாங்க. பப்ஜியில் நானும் என் நண்பர்களும் தாண்டியனா கிட்ட போய் ஒரு மியூசிக் வீடியோ பண்ணலான்னு போனேன். அந்த பாட்டு இவர்கிட்ட போய் இவரு கேட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசர் கேட்டு அப்படியே 2-3 நாள்ல மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க. இப்ப ஷாக் அது உங்களுக்கு இல்ல, இப்ப எனக்கு தான் ஷாக்கா இருக்கு. எல்லாருக்குமே ஃபேமிலி எந்த அளவுக்கு க்ளோஸ்ன்றது இருக்குல்ல, ஆப்வியஸா நிறைய இடங்கள்ல நீங்க யாருமே நம்மளுக்கு இல்லாத டைம்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் நம்மளுக்கு கூடவே இருப்பாங்க. கவின், உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு மெமரி செக்மெண்ட் மட்டும். நான் சில போட்டோஸ்லாம் தோண்டினேன், அதுல செம்மையா ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த போட்டோஸை மட்டும் கொடுங்க, நான் கேட்கறேன், நீங்க அதை ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. என்ன இங்கே வருது ஓகே. பயங்கர லவ் இதுக்கு முன்னாடி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பைக் அது? ஃபர்ஸ்ட் பைக்கு இப்போ வரைக்கும் இருக்காப்ல கூட. இன்னும் கொடுக்கலையா? அது நல்லா ஓடுது. ஓட்டிட்டு இருக்கீங்களா? அப்பப்போ சும்மா ஏரியால டக்குன்னு பக்கத்துல போறதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல் தான். பைக்கு தானே கரெக்ட். மல்லிகை கிடைக்குன்னு இல்லை, இப்போ எடிட் ஷூட் அதெல்லாமே ஒரு 10 மினிட்ஸாவே அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குலாம் டக்கு டக்குன்னு நைட் டைம்ல மேக்ஸிமம் போறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இது நான் பார்த்துட்டு எனக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்ல, நீங்க எங்க போனாலும் 043 தூக்கிட்டு போறீங்கன்னு. பப்ஜில நானும் என் நண்பர்களும் கவினுடைய பப்பி போட்டோ பாய்ஸ் வந்து 4 பேர் ரூம்ல ஒண்ணா இருந்தாங்கன்னா, இல்ல அப்போ என் ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தான் சொன்னான், மச்சான் லாஸ்ட் சொன்னான் புல்லுல ஒளிஞ்சிருக்கணும்னா ட்ரெஸ் போட்டா மாட்டிக்க வேண்டாம், அதனால ட்ரெஸ் எல்லாமே ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போனா. பார்த்தா அப்பதான் நம்மள கன்ஃபார்மா கண்டுபிடிச்சு சொல்றானுங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, கரெக்டா சுடணும். அப்போ PS டெஃபினட்டா ஆடுவோம். பப்ஜி ஆப்வியஸா டைம் இருக்கும்போது. ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் அப்படியே தான். எனக்கு இப்போ வரைக்கும் PS2ல ஸ்மாக் டவுன் இருக்குல்ல, அதுதான் எனக்கு விளையாட தெரியும், அது மட்டும் தான் நான் நல்லா விளையாடுவேன். இப்போ வரைக்கும் அதுதான் விளையாடுறேன். யார் எடுத்துப்பீங்க, எந்த பிளேயர்? நான் ஆஸ்டின். ஓஹோ ரைட். நான் அவருக்கு மெசேஜ்ல அனுப்பிடுங்க, இது நடுவில் ஏதோ இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். என்ன சொன்னீங்க? நீங்க அதை பார்க்கல போல சார், விட்டுருங்க. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார் அப்படிலாம் அனுப்பிச்சு விட்டேன் மெசேஜ். என்னைக்காவது நான் ரிப்ளை பண்ணாருன்னா நல்லா இருக்குமே. பரவாயில்ல, அந்த பாசிட்டிவ் அப்ரோச். உங்க ஒரு நாள் உங்க இன்பாக்ஸ் ஓபன் பண்ணி பாருங்க, நான் அனுப்பி வச்சிருக்கேன் கான்ஃபிடென்ட்டா. இது வந்து இது அதை விட கான்ஃபிடென்ட்டா கவின் செஞ்ச ஒரு ஒர்க் இது. ஆமா, இது வந்து இந்த கேரிகேச்சர் நம்மள வந்து பொம்மை மாதிரி. இது வந்து Facebook வந்த காலங்கள்ல. ஆமா, எனக்கு வந்து கேரிகேச்சரா இது இது கவர் பேஜா வைக்கலாம் Facebookல அப்படின்னு கேட்டேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது அமையவே இல்லை. பார்த்தா இதுதான் கேரிகேச்சர்னு இது என் ஃப்ரெண்டு பிரதீப் வரைஞ்சதுன்னு நினைக்கிறேன். இது பிரதீப்பா இல்லை பிரதீப்போட இன்னொரு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஏதோ வரைஞ்சு கொடுத்தானுங்க. சரி ஏதோ ஒன்று அவனுக்கு ஆசைக்கு பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லி நான் கேரிகேச்சர் நம்பி நானும் இதை அப்படியே வச்சு விட்டேன். இதான் என்னுடைய கேரிகேச்சர். ஆமா. அண்ட் ஒரு இமோஷனல் ஃபோட்டோ ஒன்று இருக்கு, திஸ் ஒன். அம்மாவும் எங்களோட பாட்டியும் ஹவு க்ளோஸ்? ஏன்னா நிறைய இடங்கள்ல நீங்க எல்லாருக்குமே ஃபேமிலி எந்த அளவுக்கு க்ளோஸ்ன்றது இருக்குல்ல, ஆப்வியஸா நிறைய இடங்கள்ல நீங்க யாருமே நம்மளுக்கு இல்லாத டைம்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் நம்மளுக்கு கூடவே இருப்பாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு என்றைக்குமே யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அதான் சரி, நம்மளை சாப்பிட்டியான்னு ஃபஸ்ட்டு ஒரு கேட்குறதுக்கு ஒரு ஆள்னா ஆப்வியஸாக அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு எல்லா இதுலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை அது ஒன்று தான். அவங்க ஃபோன் அடித்தா சாப்பிட்டியா, சாப்பிட்றணும் நம்ம, சாப்பிட்டியா, சரி ஓகே அவ்வளோதான். ஸோ அது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான். சூப்பர். இல்லை இப்போ இவர் சொன்னதுனால கேட்குறேன், ஃபேமிலி சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல, மேபி நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் இல்லைனா ஒரு ஹெசிடேஷன் இருந்திருக்கலாம், அது இருந்துச்சா அவங்க 3 பேர்ட்டையும் கேட்குறேன்? ஒரு பாயிண்ட் வரைக்கும் என் வீட்டில் இருந்துச்சு. இன்ஜினியரிங்லாம் முடிச்சிட்டீங்களா? என்ன டிபார்ட்மெண்ட்? நானோ டெக்னாலஜி. சூப்பர். தெரியாமல் 12th நல்ல மார்க் வாங்கிட்டு பிடிச்சி கூப்பிட்டு போய், ஐ மீன் நானா வேற வழியெல்லாம் போய் சேர்ந்துட்டேன் இன்ஜினியரிங் படிக்கணும். ஆனால் அது முடிச்சுட்டு தான் ஆக்சுவலாக எனக்குலாம் வந்து ஒரு சின்னதாக அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு நான் போய் ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 1.5 வருஷம் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அங்கே சின்னதாக ஷார்ட் ஃபிலிம்ஸு இதெல்லாம் பண்ணி தான் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா, நான் படிச்சதுக்கெல்லாம் அது இன்ஜினியரிங் சொல்றதுனால புரிஞ்சுக்க முடியும். பிரீத்தி, உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சு இந்த ஃபீல்டு வரலாம் அப்படின்னு இருக்கும்போது? ஃபஸ்ட்டு சீரியஸாகவே எடுக்கலை, அவங்க ஜோக்காக தான் நினச்சாங்க. இன்னும் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி தான்.
ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் எங்கள் ஃபாதருக்கு கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ அம்மா ஓரளவுக்கு ஓகே தான். ஷி வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் நியூட்ரல், ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் இருந்தாங்க. பட் அப்பாவுக்கு வந்து இல்லை இப்படி கொஞ்சம் ஸ்டடீஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணலாமே, அந்த மாதிரி கொஞ்சம் அகாடமிக், நம்ம ஃபேமிலி எல்லாமே எஜுகேஷன் இதில் இருக்காங்க. ஸோ நான் மட்டும் தனியாக இந்த ரூட்டில் போகிறேன்னா, அப்போது அக்கா வந்து என்னோட அக்கா அந்த இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. அப்போது அவங்க தான் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஷி இஸ் த ஒன்லி ஒன் ஹூ பிலீவ்ட் ஓகே இது பாசிபிள் ஆகும் அப்படின்னு. எல்லாரும் கன்ஃபியூஸ்ட் அண்ட் நோன்னு சொல்லலை, பட் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, லைக் எப்படி பண்ண போகிறோம் இண்டஸ்ட்ரியில் அண்ட் ஆல் தட். பட் அக்கா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக என் கூட நின்னாங்க. பட் அந்த ப்ரூவ் பண்ண டைம்னு ஒன்று இருக்கும்ல, இங்கே தான் அவங்க கன்வின்ஸ் ஆனாங்க, அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? என்ன இருந்துச்சு உங்கள் கெரியரில்? யா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் லைக் நான் அயோத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் முன்னாடியே வச்சுக்கலாம், அந்த டைம்லேயே தேவர் லைக் ஓகே. ஏன்னா மெயின் அவங்களுக்கு என்னென்னா அக்கா இருக்காங்க பார்த்துருவாங்க. ஸோ அந்த ஒரு இதில் நான் சேஃப் ஜோனுக்கு வந்துட்டேன். பட் ஆப்வியஸ்லி இனிஷியல் இயர்ஸில் நிறையா கன்ஃபியூஷன் தான். இப்போ டைம் இருக்குது, டக்குன்னு சேஞ்ச் யோர் ரூட் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. ஐ வாஸ் வெரி பர்டிகுலர். இப்போ இல்லை, அப்போ ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் அப்போவே. ஸோ எங்கே போனாலும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அப்போ அம்மா அப்பா 2 பேருமே உட்காந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு சேஞ்ச். ஸோ அப்போ தான் இல்லை இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஃபைனலாக ஓகே கன்வின்ஸ்ட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு எதுனா அந்த அந்த பாயிண்ட் வீட்ல நம்ப வைக்கிற நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் டவுட் எல்லாம் கிடையாது, கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, உருப்படவே மாட்டாங்க. அவங்க ஒரு துளி கூட டவுட்டே கிடையாது. ஏன்னா இப்ப எவ்வளவு படிச்சுட்டு வந்திருக்காங்க, நம்ம படிக்கவும் இல்லை, டிகிரி முடியலன்னா அவங்க ரொம்ப டிக்ளேரே பண்ணிட்டாங்க. இது என்னதுன்னே தெரியல. என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா எனக்கு சரக்கு தம் அந்த பழக்கம் இல்லை. அவங்களுக்கு என்னன்னா அதுவும் ஒரு டவுட்டு. சரி ஏதாவது குஷ்டு வளர்றான் அப்படின்னா கூட சரி பரவாயில்ல, இது அதுவும் பண்ணல, ஆனா மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தப்பா இருக்குது, இதுல கன்ஃபார்மா ஒரு நாள் ஜெயிச்சிருன்னு சொல்றான், அது எப்படிறா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த ஏர்லி டைம்ஸ் ரிஜெக்ஷனுங்கிறது அது டெஃபினட்டாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம அப்போ தான் சின்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவோம், நீங்கள் இந்த ஆடிஷன் போன மச்சான், இங்கே போனோம் அங்கே போனோம், கால் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க, 2 நாள் கால் வந்துடும், வரவே வராது அந்த கால். அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே இதுதான் பேட்டர்ன் போல அப்படின்னா சரி ஓகே அப்படி முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்ம குவைட்டாகவே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் தான் அந்த கணக்காணும் காலங்கள் ஆடிஷனு அதெல்லாம் போய் செலக்ட் ஆகி அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த லோகோல கீழே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஏர் ஆயிடுச்சு. அப்போ அது வரைக்கும் சைலண்டா ஆமா ஜி நம்ம லக்கெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரெண்டாடி போய் அவன் ஓவர்டேக் பண்ணிட்டு போவாப்புல. அதனால சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதும் அப்புறம் அப்படியே அம்மா கூட்டு காமிச்சிட்டேன். அப்புறம் என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கானா நான் தான் அந்த மாதிரி அங்க இருந்தே அந்த அந்த பிலீஃப் அவ்வளோதான். ஏன்னா சரி ஓகே சேனல், ஏன்னா இப்போ சேனல் அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருந்தது அந்த டைமில். ஸோ அங்கே போனதுமே அதுதான் நம்மளுக்கு ஒவ்வொரு டைமில் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகும்ல. சரி ஓகே இங்கே இருந்தாச்சு இப்போ சர்வைவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அவ்வளோதான், அங்கேருந்து அதை அப்படியே டேக் ஆஃப் பண்ணிக்கிச்சு. நீங்கள் சொல்ல இந்த ஸ்டாரோட கனெக்ட் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்கும் அந்த படம் பண்ணும்போதே. மேபி அந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட அது இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாரும் இப்போ நான் மெயினாக இது பண்ணதுக்கான காரணமாக தான். எந்த வேலையாக இருந்தாலுமே அதோட ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம போகிறதுக்கு இல்லை பெருசாக நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெஃபினட்டாக சில சாக்ரிஃபைஸோ சில எல்லாமே இருக்குல்ல. நீங்கள் ஜெயிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக யாருமே வந்திருக்க மாட்டாங்கல்ல. எல்லாருக்கு முன்னாடி டெஃபினட்டாக ஒரு ஸ்டோரி இருக்கும். இது பேசிக் லெசன் வந்து ஸ்கூல்லேயே நம்மளுக்கு தான் சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு படிச்சா நீ நாளைக்கு நல்லா இருப்ப அப்படின்னு. இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு நல்லா இருப்பேன். நம்ம அப்ப கஷ்டப்படல, அதனால அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டோம், இப்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம கஷ்டப்பட்டாதான் இன்னுக்கு அப்புறம் நல்லா இருப்போம். இப்ப நம்ம ஜாலியா இருந்தோம்னா இப்ப திருப்பி டும் ஆயிரும். அவ்வளவுதான் அது. அதனால கஷ்டப்பட்டா நல்லா இருக்கணும்ன்றது அது ஒரு பேசிக் தானே அது. அதனால அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பட் இந்த ஸ்டார் வந்து அதோட ரிவ்யூஸ் வந்து மிக்சர் அதெல்லாம் ஓகே. பட் எல்லாருக்கும் ஒரு படம் போய் ரீச் ஆகுனதுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை இருக்கும் அந்த படத்தோட. இரஸ்பெக்டிவ் ஆஃப் அதோட ரிசல்ட்டை தாண்டி அந்த படம் பார்த்துட்டு யாருக்காவது ஒருத்தனுக்கு வந்து ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சு அவங்களுக்கு? ஆக்சுவலாக ஒரு சொல்லுதாங்க 2-3 பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் எல்லாமே. இப்போ நம்ம டெஃபினட்டாக படம் நல்லபடியாக ஓடணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு கமர்ஷியல் சக்ஸஸ்ன்றது அது நம்ம கையில் டெஃபினட்டாக கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ ஸ்டார் வந்து கமர்ஷியலாக டிட் வெல் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ரிவ்யூஸ் ஆப்வியஸ்லி மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு.
எனக்கு அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு படம் என்னைக்குமே அதை முடிச்சுட்டா அது வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது என்னதான் இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்த வேலையை பார்த்து நம்ம மூவ் ஆன் ஆகிறது பெட்டர். அப்படி இருக்கும்போது ஸ்டாருக்கு ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவங்கவுங்களோட வேலையில் ஒரு ஆக்டிங் ஃபீல்ட் இல்லை, அந்த மாதிரி இல்லை. எனக்கு அதுதான் நம்ம மெயினாக கனெக்ட் ஆகணும்னு நான் நினச்சது. இப்போ அதுக்குன்னு இப்போ 100% எத்தனை சதவீத மக்கள் வந்து மீடியா இண்டஸ்ட்ரியை நோக்கி இது பண்ணிருக்காங்க, அது ஒரு கொஞ்சம்னு வச்சுக்கலாம். அது இல்லாமல் ஒரு ஸ்கூல்லேருந்து கிரிக்கெட்டில் பயங்கரமாக பெரிய ஆள் ஆகணும்னு ஒருத்தர் இருக்கலாம். ஒரு நார்மலான ஒரு ஆள் வந்து எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஒரு பையன் கஷ்டப்படலாம். எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரகிள் பெயின் எல்லாமே சிமிலர் தானே. ஸோ அப்படி எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிக்குன்ற ஒரு நம்பிக்கையில பண்ணாது. சூப்பர். அந்த கோல் அச்சீவ் ஆயிடுச்சு. நான் ஆக்டிங்ல கேட்டேன், பட் அதை தாண்டி வைடரா இருக்கு அப்படின்னா ஐ திங்க் இந்த கோல் அச்சீவ் தானே. அதுதானே நம்மளுக்கு எண்ட் ஆஃப் தி டே தேவை. சூப்பர். அந்த ஆக்டர்ஸ்க்கும் சரி, எனி ஆர்டிஸ்ட்க்கு அந்த சின்ன கிளாப் இல்லைன்னா அந்த சின்ன சின்ன மெசேஜ் இருக்குல்ல, சம் ரேண்டம் பிக் செலப்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்கும். அது யூஸ்வலா நம்ம நடக்கிறது, நம்ம பண்ற ஒர்க்கை பார்த்துட்டு ரேண்டமா யாராவது வந்து சொன்ன ஒரு மெசேஜ் வந்து இன்னும் மைண்ட்ல இருக்கும். மேபி நீங்க நேர்ல பார்த்துட்டு உங்களை விஷ் பண்ணிருக்கலாம், மேபி ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு மெசேஜா இருக்கலாம், வாட் எவர், யாருனே தெரியாது. அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து உங்களை இன்னும் புஷ் பண்ணிருக்கோம்ல, அப்படி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மெசேஜஸ் நிறையா வந்துச்சு அயோத்தி டைம்லேயே. பட் ஐ ரிமெம்பர் ஒன் மெசேஜ். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஐயோ அவ்வளோ இம்பேக்ட் வந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னு. ஒரு மெயில் பண்ணாங்க எனக்கு, தட் ஸோ அண்ட் ஸோ பேர் சொல்லிவிட்டு, நான் அயோத்தி பார்த்தேன், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஓவரால் மூவியே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல மெசேஜ். இது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல லைஃப்பில். ஹி வாஸ் வெரி ரெக்லெஸ். ஓகே, பட் இப்போ இருந்து ஐ அண்டர்ஸ்டுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். யூனோ, அம்மா கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நவ் ஐ நோ ஹவு டு வேல்யூ மை பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் தட் அப்படின்னு ஒரு பெரிய மெசேஜ் இருந்துச்சு. அண்ட் த வே இட் வாஸ் தேர், அது படிக்கும்போது ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக எமோஷ்னலாக இருந்தது எனக்கு. ஸோ அப்போ தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் இம்பேக்ட் ஆயிடுச்சு. ஸோ யூனோ பீப்புள் ரிசீவ்ட் இட் வெல், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வந்துச்சு எனக்கு. சூப்பர். ஜென் ப்ரோ, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டுட்டு ரேண்டம் பர்சன் டெக்ஸ்ட் பண்ணது? ரேண்டமாக எனக்கு நிறைய இந்த தாயகனான் சாங்குக்கு ஆச்சு. லாட் ஆஃப் இந்த செப்பரேட்டான அவங்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி மெசேஜ்லாம் போட்டுருந்தேன். என் குழந்தைய விட்டுட்டு நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், இந்த படமும் சாங்கு இதெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு பண்ணது தப்புன்னு தோணுது, திரும்ப போனோம், இந்த மாதிரிலாம் வந்து நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு. ஆமாம், ஸோ அதில் அப்படி நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு எக்ஸாக்டாக தான் இதுதான் நாங்கள் இப்போ டாடா முடிச்சுட்டு ஷேர் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டோட கொஞ்சம் அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டேஜ் தாண்டி ஒருத்தங்க சொல்லி, அப்புறம் அவங்க அமிச்ச மெசேஜ் அவங்களுக்கு இது எப்படியாவது கவின் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி ஏதோ அந்த செப்பரேஷன் பீரியடில் இருந்திருக்காங்க போல், ஏதோ அந்த 1 year டைம் சம்திங் அந்த ஒரு இதில் இருந்திருக்காங்க போல். அப்புறம் படம் பார்த்துட்டு தே டிசைடட் டு கெட் பேக் டுகெதர் அந்த மாதிரி சொன்னதும் அப்படியா ஓகே நல்லா இருந்தா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. அதுதான் நம்ம ரெண்டாவது டே சினிமாவோட பவரே அதுதானே. நான் சின்ன வயசுல இருந்து நம்ம ஏதோ படம்லாம் பார்த்துருப்போம், அதை பார்த்து நம்ம ஒரு மாதிரி இன்ஸ்பயர் ஆகி அப்படிதானே தான் நம்ம வந்திருப்போம். அது இன்னைக்கு நம்மளுக்கு யோசிச்சு பார்க்கும்போது சரி ஓகே, நம்மளை அறியாமலே அப்படிதானே அது கனெக்ட் ஆகுது. சினிமா அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாருக்குமே பயங்கர கனெக்டட் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நம்ம ரொம்ப சில படங்கள் ஓகே பார்க்குறோம், என்டர்டெயின் ஆகிறோம், அப்படி போயிடும். ஆனால் சில இது வந்து நம்மளை அறியாமலே அது ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்கல நம்மளால காரணம்லாம் சொல்ல முடியாது. சரி ஓகே, அது விதமாக ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்குன்னா சந்தோஷம் தான். என்னுடைய கோ டு மூவி வந்து டாடா. இப்போ வந்து டவுனோ போர் அடிக்குதோ இல்லை என்ன ஃபீல்ல இருந்தாலும் எனக்கு அந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் கொடுக்குற படம் ஆல்வேஸ். அந்த படம் நான் மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நான் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கேட்கணும்னு நினைப்பேன். ஏன் வந்து டாடாவில் வந்து கவின் வந்து ஹீரோயின் கிட்ட லாஸ்ட்ல சாரி கேட்கல? சாரி எனக்கு என்னன்னா, ஆக்சுவலா அவன் வந்து பாபு வந்து இவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு லிட்டரலி 2 to 3 pages வரைக்கும் டயலாக் எழுதியிருந்தாப்புல. ஓகே, ஃபுல்லாவே எழுதியிருந்தான். எனக்கு என்னமோ அன்னைக்கு ஸ்பாட்ல சீன் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எதுவுமே பேச வேணாம், அப்படியே அந்த அழுகுறதுக்கு மட்டும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா எனக்கு அவங்க பேசி அவங்களோட டைலாக்ஸ் அவங்களோடலாம் பேசி முடிக்கும் போது எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த பிள்ளைய பாவம் ஏமாந்து வந்திருக்கு, அவகிட்ட போய் இப்போ நம்ம என்ன நியாயத்தை நம்ம பேச முடியும்? ஸோ லிட்ரலாக எதுவுமே சொல்ல வேணாம், அப்படியே டோட்டலாக சைலண்ட் ஆயிடலாம், குவைட் ஆயிடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அந்த அழுகையை வச்சு எக்ஸாக்ட்லி. இப்போ அழுகை தானே அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதிலாக இருக்கும்.
அதனால அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி போயிட்டோம். Nice. என்னதான் இந்த படம் ஜாலியான மீட்டர்ல இருந்தாலும் பேக் டு தட் ஒரு ஜோன் இருக்கும், ஒரு இமோஷனல் ஜோன் வந்தால் தான் அந்த படம் அப்படி நின்றுட்டே இருக்கும். மேபி அது நீங்க வசூல் ராஜா எடுத்துக்கிட்டாலும் பஞ்சந்தன் எடுத்துக்கிட்டாலும் படம் ஃபன்னா இருக்கும், பட் அதுக்குள்ள ஒரு இமோஷன் இருக்கும் இருக்குல்ல. கிஸ்ஸும் ஃபுல் ஃபன்னு. நீங்க என்ன இமோஷன் இதுக்குள்ள பீக்கா இருக்கும்? இமோஷன் ஆப்வியஸா லவ்ல இருக்கிற எமோஷன் டெஃபினட்டா இருக்கும். எல்லா லவ்லயுமே ஒரு எமோஷன் ஒன்று இருக்கும்ல. இதுலேயே அதுதான் டிஃபர் ஆகும். ஸோ இந்த இதுவும் நம்மளுக்கு ஒரு ராம்காம் தான், பட் ஆனாலும் அதில் நான் சொன்னல அது ஒரு ஃபன்னு ஜாலி எல்லாத்தையும் தாண்டி ஒரு எமோஷன் பயங்கர ஹார்ட் ஹீட்டிங்காக அந்த மாதிரிலாம் டெஃபினட்டாக அப்படி அந்த ஜோனில் இருக்காது. பட் இட் வில் பி எமோஷனல் ஒன். சூப்பர். அண்ட் ஒரு சின்ன விஷயம் மட்டும், ஒரு சின்ன செக்மெண்ட், நான் வடிவேல் சார் டைலாக் மட்டும் கொடுக்குறேன், ஆளாளுக்கு ஒன்று அது எந்த மொமெண்ட்ல உங்களுக்கு சிங்க் ஆச்சு அப்படின்னு மட்டும் சொல்லணும். ஓகேவா? இல்லை ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். படிக்கிறது வடை போச்சு. எந்த மொமெண்ட்ல அது தோணுச்சு? வடை போச்சு வந்து அதான் நான் சொன்னேன், ஏர்லி டைம் ஆடிஷன்ஸ்ல ஏகப்பட்ட வடை போயிருக்கு நம்மளுக்கு. இல்ல அவர்கிட்டயாவது கூட. சரி ஓகே. ரொம்ப சிம்பிள்ங்க. ஏதோ நீங்க எழுதுன எக்ஸாம் ஆன்சர் பேப்பர் மறந்து வர மாட்டேன்றீங்க. ரொம்ப சிம்பிள் இது. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி ஃபீல்டுக்கு வந்து. ஏன்னா ஒவ்வொரு நாள் இது வந்து ஒரு தெரப்பி செஷன் மாதிரி. எங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து உட்காந்துட்டு ஒரு செஷன் கொடுப்போம், இல்லை கவுன்சிலிங் மாதிரி அப்படி இருந்தது. ஸோ பட் எனக்கும் அது தெரியாது. ஐ வாஸ் நாட் ஷுர் அபவுட் இட். எனக்கு பிடிக்கும் ஆக்டிங்னா பேஷன், பட் அது நான் அந்த ஃபீல்டுக்கு போனேன்னா அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையா, ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு தெரியாது. ஸோ ஃபார் மீ இட் வாஸ் அ ரிஸ்க். பட் அது கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் வேற லெவல் இன்னும் ஒரு ஜேர்னி இருக்கா. ஸோ அடுத்த படமும் தமிழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஷேனோடல. அது மலையாளம் பைலிங்குவல். ஆமாம் பைலிங்குவல். வாழ்த்துக்கள். அதுக்கும் சீக்கிரம் மீட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன வந்திருக்கு? மரத்தை வச்சிருக்கேன். இல்லை நான் அப்படியே ஷாக் அது வந்து அந்த மொமெண்ட்னா எப்படி சொல்றது, டேடா மொமெண்ட் தான் அது. வந்து எப்படி நான் வந்து சாண்டி அண்ணா கிட்ட போய் ஒரு மியூசிக் வீடியோ பண்ணலான்னு போனேன். அந்த பாட்டு இவர்கிட்ட போய் இவரு கேட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசர் கேட்டு அப்படியே 2-3 நாள்ல மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க. இப்ப ஷாக் அது உங்களுக்கு இல்ல, இப்ப எனக்கு தான் ஷாக்கா இருக்கு. இல்ல எனக்கு அப்பயும் எனக்கு அதே தான் தோணுச்சு. ஏன்னா மியூசிக் வீடியோ வந்தது, பாட்டு நல்லா இருக்கு. ஏன்னா அந்த நம்ம தமிழ் ஃபோக்கு அது சூப்பர், அது மியூசிக் வீடியோ பண்ண வந்துச்சு. நம்மளுக்கு என்னன்னா நல்லா இருக்க பாட்டு, இது எதுக்கு மியூசிக் வீடியோ பண்ணணும்? அதுக்கு முன்னாடி சரி ஓகே, பட் அவங்க எல்லா ஏரியாஸும் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கால் பண்ணேன், நேரில் மீட் பண்ணலாமா அப்படின்னு. நேரில் மீட் பண்ணதுமே அன்னைக்கே அந்த லேப்டாப் அந்த கம்ப்யூட்டர்ல கை வச்சாச்சு. என்னெல்லாம் வச்சிருக்கீங்க காட்டுங்க. அப்பதான் பாட்டா காமிச்சதுல தான் அப்படியே ஃபர்ஸ்ட் தாயாக வந்தது, போகாதே வந்தது. ஐ மீன் அது தாயாக வந்து டியூனா இருந்துச்சு, போகாதே வந்து அப்படியே லிரிக்கெல்லாம் எழுதி அப்படியே வச்சிருக்காங்க. ஆமா, அவர் மட்டும் தான் விஷ்ணுட கேட்டு என்னடா அப்படின்னா, இல்லடா ஒவ்வொரு சிச்சுவேஷனா இப்படி இப்படி யோசிச்சு ஒண்ணு பண்ணி வைப்போம், என்னைக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா. ஆமா தேவைப்படுதுப்பா அப்படி சொல்லி ஸோ அப்படிதான் அது இதாச்சு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சில பேருடைய விக்டரி பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் வெரி பர்சனல். ஸோ உங்களுடைய விக்டரி பார்க்கும்போது அதுவும் ஊர் பாசம் இருக்கனால இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார். தேங்க்யூ ஸோ மச்.